Hello everyone, welcome to Tamil Academy channel. நான் உங்க ஹேம்லதா. இப்போ நம்ம பைத்தான் சீரிஸ்ல பேசிக் ப்ரோக்ராம்ஸ்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். இன்னைக்கு அந்த பேசிக் ப்ரோக்ராம்ஸ்ல சில கான்செப்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணி, அதாவது நீங்கள் கொடுக்குற ஒரு நம்பர் இட் இஸ் எய்தர் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆர் ஜீரோ அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் சிஸ்டம்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜீரோ தான் மெயின். ஜீரோக்கு அப்புறம் உள்ளதெல்லாம் நம்ம பாசிட்டிவ் நம்பர்ஸ், ஜீரோக்கு கீழே உள்ளதெல்லாம் நெகட்டிவ் நம்பர்ஸ். நம்ம கிராஃப்லேயே அப்படி தான் போடுவோம், சரிங்களா? ஸோ ஒரு இன்டீஜர்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னால் -∞ to +∞ வரைக்கும் நமக்கு என்ன ஆகும் போனால் அப் டு போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளால் இதுதான் லாஸ்ட் நம்பர் அப்படின்னு நம்மளால் எதுவுமே சொல்லவே முடியாது. ஸ்டார்டிங் வந்து நம்ம ஜீரோ அதை சொல்லலாம், பட் எண்டிங் வந்து நம்மளால் ஸ்பெசிஃபை பண்ண முடியவே முடியாது. இட்ஸ் கோஸ் ஆன் போயிட்டே இருக்குது, கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் கொடுக்குற நம்பர்ஸ், சரிங்களா, ஜீரோவா இல்லை பாசிட்டிவ் வேல்யூவா இல்லை நெகட்டிவ் வேல்யூவா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம். செக் வெதர் த நம்பர் இஸ் அ பாசிட்டிவ் ஆர் எய்தர் ஜீரோ ஆர் எய்தர் நெகட்டிவ் நம்பர். இதுக்கு ஒரு சின்ன கான்செப்டை நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரன் டைமில் தான் இன்புட் வாங்குற மாதிரி நான் எழுதியிருக்கிறேன். ஸோ நம்ம ஈக்குவல் டு ஃப்ளாட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் ஏ நம்பர். ஸோ அப்போ இந்த என்டர் ஏ நம்பருங்கிறது உங்களுக்கு அப்படியே அங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் இதை பார்த்தோன்னே நம்பர் கொடுப்பீங்க, இந்த நம்பரை கீபோர்டு பஃபர்லேருந்து. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரன் டைமில் இன்புட் வாங்குறப்ப டேரெக்டாக ப்ரோக்ராமுக்கு வந்துருமா வேல்யூனா வராது. நம்ம கீபோர்டில் டைப் பண்ணும்போது இந்த கீபோர்டுக்கு தனியாக ஒரு மெமரி இருக்கும். அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா கீபோர்டு பஃபர் அப்படின்னு சொல்லுவோம். பஃபர் அப்படின்னு சொன்னாலே டெம்பரவரி ஸ்டோரேஜ் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ நீங்கள் மியூசிக் ப்ளே பண்ணுறீங்கன்னா அந்த நேரத்துக்கு மட்டும் மியூசிக் பிளேயருக்கான மெமரி கிரியேட் ஆகும். நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அது டீஅலோகேட் ஆகிடும். ஏன் இப்படி இப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய ரீசன்ட் டெக்னாலஜிஸில் நம்ம மல்டி ப்ரோக்ராமிங் மல்டி டாஸ்கிங் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். அட் அ டைம் சைமுல்டேனியஸாக மோர் தென் ஒன் ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகுது. நம்ம டைப் பண்ணிக்கிட்டே பாட்டு கேட்குறோம், பிரிண்டிங் கொடுக்குறோம், ஸோ இங்கிட்ட ஒரு டவுன்லோடு போடுறோம். ஸோ சைமுல்டேனியஸ் ப்ராசஸ் வந்து ரன் ஆகுது. முந்திலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ப்ரோக்ராம் தான், சிங்கிள் ப்ராசஸிங் சிஸ்டமாக தான் இருந்தது. அதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணும்போது உங்களால் இன்னொன்று வந்து செய்ய முடியாது. அப்போ மல்டி டாஸ்கிங் மல்டி ப்ரோக்ராமிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரேமோட ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். என்னதான் ப்ராசஸர் ஸ்பீடாக இருந்தாலும் ரேம் அலாகேஷன், ரேமில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக இருந்தால் தான் உங்களுக்கு ஜாப் போய் அலாகேட் ஆகிறதுக்கும் அது எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ரேமில் உள்ள ஜாப்பை தான் ப்ராசஸர் வந்து அலோகேட் பண்ணுது. நீங்கள் எந்த ப்ராசஸையும் ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா அது உங்களோட செகண்டரி மெமரியிலேருந்து, தட் இஸ் யுவர் பிரைமரி மெமரி ரேமுக்கு வந்துடும், சரிங்களா? ஸோ அப்போ அதே மாதிரி ரன் டைமில் இருக்கக்கூடிய ஒரு வேரியபிள் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ப்ரோக்ராம் இஸ் இன் எக்ஸிக்யூஷன் மெயின் மெமரியில் தான் இருக்கும், சரிங்களா? அப்போ நீங்கள் கீபோர்டில் என்ட்ரு பண்ணக்கூடிய வேல்யூவை எடுத்துகிட்டு போய் நம்ம யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் மெயின் மெமரியில் உள்ள ப்ரோக்ராமுக்கு நம்ம கொடுக்கணும். ஸோ அப்போ இந்த கீபோர்டு பஃபரில் இருக்கக்கூடிய மெமரியை நமக்கு எங்கே ஸ்ட்ரீம் அப்படி இல்லாட்டி பஸ், சிஸ்டம் பஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது எடுத்துகிட்டு போய் எங்கே கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மெயின் மெமரியில் உள்ளதுக்கு நமக்கு கொடுக்குது, சரிங்களா? டைரெக்டாக நமக்கு போயிடாது. ஸோ அது போகும்போது எப்படியா தான் போகும், ஸ்ட்ரிங்காக தான் போகுது. நம்ம தான் என்ன செய்யணும், மேனுவலாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ட்ரி என் நம்பர்னு கொடுத்தோன்னே ஸோ நீங்கள் நம்பர் ஒன்று கொடுப்பீங்க. ஸோ இன்புட் ஃபங்க்ஷன் மூலமாக அதை வாங்கி எங்கே கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னால் ப்ரோக்ராமுக்கு கொடுக்குறோம். நான் அதுக்கு அப்புறம் என்ன செஞ்சுருக்கேன், அந்த இடத்துல டைப் காஸ்டிங்கும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். ஸோ ப்ரோக்ராம் வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வேல்யூவை எடுத்துகிட்டு வரும்போது ஸ்ட்ரிங்கிலேருந்து ஃப்ளாட்டாக மாற்றி கொண்டு வந்து எங்கே கொடுத்துரும், நம் வேரியபிளுக்கு கொடுத்துருது. ஸோ இப்போ நம்ம கண்டிஷன் செக் பண்ணுறோம். நம்ம என்ன கேட்டிருக்கோம், ப்ரோக்ராமுடைய கான்செப்ட் என்ன, நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூவா நெகட்டிவ் வேல்யூவா ஜீரோவா. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும், டெசிஷன் மேக்கிங் இந்த இடத்துல வருது. அப்போ டெசிஷன் மேக்கிங் வருதுன்னா வி யூஸ் த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் நான் இப்போ என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா இஃப் எல்ஸ் இஃப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இஃப்க்கு இஃப்ன்ற கீவேர்ட், என்ன வேரியபிள் நீங்கள் கண்டிஷன் செக் பண்ண போகிறீங்க, நம் இஸ் கிரேட்டர் தென் 0. அதான் ஃபஸ்ட்டு வந்து இது பாசிட்டிவா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ கிரேட்டர் தென் 0வாக இருந்தாலே கண்டிப்பாக அது என்ன வேல்யூ, பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ அதனால் கோலன் வச்சுருக்கேன். இங்கே வந்து நமக்கு பைத்தானில் வந்து என்ன கிடையாது, கர்லி பிரேசஸ் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கிடையாது. நம்ம ஒரு செட் ஆஃப் பிளாக் ஓப்பன் பண்ணுறோம்னா கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி கர்லி பிரேசஸ் க்ளோஸ் பண்ணி நம்ம முடிப்போம். இங்கே பைத்தானில் உங்களுக்கு அந்த கர்லி பிரேசஸ் கான்செப்டே கிடையாது. எங்கே தான் யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா கர்லி பிரேசஸ் வந்து செட்டுக்கும் டிக்ஷனரிக்கும் தான் யூஸ் ஆகும், சரிங்களா? ஸோ இங்கே ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்க்கு எல்லாமே இன்டென்டேஷன் தான், ஸ்பேஸை வச்சு தான் நமக்கு கேல்குலேட் பண்ணும். ஸோ நீங்கள் இஃப் கோலன் முடிஞ்சோடனே இங்கே பேரந்திசிஸ் நீங்கள் போடுறீங்களா போடலையோ கோலன் வச்சிங்க அப்படின்னா என்ட்ரு அடித்தோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து தள்ளிடும், சரிங்களா? இன்டென்டேஷன்னு சொல்லுவோம் அதை தான். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா பிரிண்ட் த பாசிட்டிவ் நம்பர். என்னது, இந்த நம் நீங்கள் கொடுத்த வேல்யூ
greater than 0 இருந்ததுன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், print it is a positive number. அப்படி இல்லையா, greater than 0 இல்லை, அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா else if நம்ம LF அப்படின்னு யூஸ் பண்ணணும். LF யூஸ் பண்ணணும். LF நம்பர் ஈக்குவல் டு 0 இருக்கான்னு பாரு, இருந்துச்சுன்னா இட் இஸ் 0 நம்பர்னு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். பாசிட்டிவும் இல்லை ஜீரோவும் இல்லைன்னா அப்போ கண்டிப்பாக அது என்னவாக தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ் நம்பராக தான் இருக்கும். ஸோ எல்ஸில் வந்து நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், பிரிண்ட் நெகட்டிவ் நம்பர். அப்போ ப்ரோக்ராம் ஃப்ளோ உங்களுக்கு எங்கேருந்து வரும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து greater than 0 கண்டுபிடிக்கும், இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் நம்பர்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் எல்ஸ் செக் பண்ணுமா, போகாது அந்த பிளாக்குக்கே. ஸோ இல்லை இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது, இஃப் ஃபால்ஸ் ஆகுதுன்றப்ப ரெண்டாவது கண்டிஷனை செக் பண்ணுது 0 இருக்குன்னு. இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகுது. அப்போ இதுவும் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் ஏ நெகட்டிவ் நம்பர்னு உங்களுக்கு பிரிண்ட் பண்ணிடுது. ஓகேவா? ஸோ பாருங்கள், நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 8 அப்படின்னு கொடுக்குறேன், இட் இஸ் அ பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்குது. ஸோ அடுத்த வேல்யூ இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா 0 கொடுக்குறேன். ஸோ என்டர் அது 0 கொடுக்குது. ஸோ அடுத்து வந்து ஒரு மைனஸில் கொடுப்போம், -14ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நெகட்டிவ் நம்பர். ஓகேவா? ஸோ எல்லா பாசிபிள் கேசஸும் நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து செக் வெதர் எ நம்பர் இஸ் பாசிட்டிவ், நெகட்டிவ் ஆர் 0 இஃப் எல்ஸ் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது, எப்படி டெசிஷன் மேக் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இதே மாதிரியே தான் டெசிஷன் மேக்கிங் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா வெதர் த நம்பர் இஸ் ஆட் ஆர் ஈவன் நம்பரா ஆட் நம்பரா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஈவனா ஆடா அப்படின்னு நமக்கு பார்க்குறது. ஈவன் நம்பர்னால் உங்களுக்கு தெரியும் எதெல்லாம் ஈவன் நம்பர்னு சொல்லுவோம், 2 கூட்டிகிட்டே போகிறது, 2 4 6 8 2 4 6 8 இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா ஈவன் நம்பர்ஸ். அதாவது ஒரு நம்பர் 0 2 4 6 8 இதில் எண்டாச்சு எத்தனை டிஜிட் நம்பராக இருந்தாலும் சரி அதோட ஒன்ஸ் பிளேஸ் அதை முடிகிற நம்பர் இருக்குது இல்லையா, அது வந்து சிங்கிள் டிஜிட் நம்பராக இருந்தால் அந்த நம்பர் எடுத்துக்கணும். இல்லை சிங்கிள் டிஜிட்டுக்கு மேலே ஒரு நம்பர் 2 டிஜிட் 3 டிஜிட் போகுதுன்னா அந்த ஒன்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடியது, அதாவது முடிகிற நம்பர் வந்து 0 2 4 6 8 இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஈவன் நம்பர்னு சொல்லுவோம். இதை எப்படி நம்ம அந்த கடைசி வேல்யூவை எடுத்து நம்ம செக் பண்ண முடியுமானா முடியாது. அப்போ நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா மேத்தமெட்டிக்கலில் ஒரு நம்பர் 2 டேபிளால் டிவிசபிள் ஆச்சு, 2 டேபிளால் டிவிசபிள் ஆச்சுன்னா அந்த நம்பர் என்ன நம்பர், ஈவன் நம்பர். இதுதான் கான்செப்ட். அப்போ 2 டேபிளால் டிவிசபிள் ஆகுதுன்னா ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிமைண்டர் என்ன வரும்னா 0 வரும். சரிங்களா? ஸோ நீங்கள் டிவைட் பண்ணுறப்ப குவாஷன்ட்டுன்னு ஒன்று கிடைக்கும், ரிமைண்டர்னு ஒன்று கிடைக்கும். ஒரு பெர்ஃபெக்ட் டிவிஷனாக இருந்துச்சுன்னா ரிமைண்டர் வந்து என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். அதுக்கு பேர் தான் நம்ம பெர்ஃபெக்ட் டிவிஷன்னு சொல்லுவோம். சரிங்களா? ரிமைண்டர் வேல்யூ கிடச்சிச்சுன்னா இன்னும் அந்த டிவிஷன் பெர்ஃபெக்டாக முடியல, நம்ம என்ன செய்வோம், பாயிண்ட் வச்சு 0 போட்டு இழுத்துக்கிட்டே போயிட்டே இருப்போம். சில இது டெர்மினேட்டிங் டெசிமலாக இருக்கும், சில இது நான் டெர்மினேட்டிங் டெசிமல்ஸாக இருக்கும், சில இது வந்து கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும், 3 3 3 3 3 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம மேத்தமெட்டிக்ஸில் படிச்சிருப்போம். ஸோ அப்போ ஒரு கரெக்டாக வந்து இட் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 2 ஆர் இட் இஸ் டிவிசபிள் பை 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ரிமைண்டர் நமக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா 0 தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த கான்செப்டை வச்சு தான் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா இஃப் கண்டிஷன் எழுத போகிறோம். அப்போ நம்ம ஒரு நம்பரை வந்து வாங்குகிறோம் ரேண்டமாக. சரிங்களா? பாருங்கள், என்டர் எ நம்பர் அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ இன்புட் ஃபங்க்ஷனில் வாங்கி அதை இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணிட்டேன், நம்மளை கொடுத்துட்டேன். ஸோ இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணலைன்னா அது உங்களுக்கு ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணி எங்கே கொடுத்தாச்சு, நம்மளை கொடுத்தாச்சு. சரிங்களா? இப்போ நம்மளை நீங்கள் கொடுக்குற நம்பர் இன்டிஜராக மாறி இருக்குது. அடுத்து பாருங்கள், இஃப் நம் மாடுலஸ் 2 இந்த மாடுலஸுக்கு நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம், பர்சன்டேஜ் ஆப்ரேட்டர். அதாவது இங்கே அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில் இந்த பர்சன்டேஜ் ஃபங்க்ஷன், அதாவது இதுதான் மாடுலஸ் ஃபங்க்ஷன். அதாவது 2 நம்பரை டிவைட் பண்ணி உங்களுக்கு குவாஷன்ட்டை ரிசல்ட்டாக தராமல் ரிமைண்டரை ரிசல்ட்டாக கொடுக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மோட வேல்யூ 6 அப்படின்னு வச்சுக்கோங்க. 6 மாடுலஸ் 2 6 மாடுலஸ் 2னா 6 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், 3 2 6 ரிமைண்டர் என்ன வரும், 0 வரும். அப்போ இங்கே 0 ரிசல்ட் வரும். 0 ஈக்குவல் டு 0. அப்போ கரெக்டாக பெர்ஃபெக்டாக டிவிஷன் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த நம்பர் என்ன நம்பர், ஈவன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்படி இல்லைன்னா அது கண்டிப்பாக என்னது தான், ஆட் நம்பர் தான். சரிங்களா? பாருங்கள், நம்ம கொடுத்து பார்க்கலாம்.
ஸோ அப்போ ஈவன் ஆர் ஆடு நீங்கள் செக் பண்ணணும்னாலே எந்த இடத்துலனாலும் நீங்கள் ஈவன் ஆர் அடிச்சு செக் பண்ணால் 2ஆல் என்ன செஞ்சுருங்க டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டரை கெட் பண்ணுங்கள் சரிங்களா. மாடுலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஸ்லாஷ் யூஸ் பண்ணிடாதீங்க. ஸ்லாஷ் யூஸ் பண்ணிங்கன்னா டிவிஷன் ஆப்ரேட்டர் வந்துடும், குவாஷன்ட்டு தான் உங்களுக்கு வரும், ரிமைண்டர் வராது சரிங்களா. ஸோ அப்போ மாடுலஸ் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி ரிமைண்டரை கெட் பண்ணி தட் ரிமைண்டர் ஈக்குவல் டு 0 பார்த்துட்டிங்கன்னா இட் இஸ் அ பெர்ஃபெக்ட் டிவிஷன். அப்போ கண்டிப்பாக அந்த நம்பர் வந்து என்ன நம்பர், ஈவன் நம்பர்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, பாருங்கள் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்டர் ஏ நம்பர், நான் வந்து ஒரு 9 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 9 இஸ் ஆடு. 9 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4 2 8 ரிமைண்டர் வந்து என்ன வந்திருக்கும் 1 ஈக்குவல் டு 0 நம்ம ப்ரோக்ராம் செக் பண்ணுது, இல்லை கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ எல்ஸில் நீங்கள் என்ன கொடுத்தீங்க, ஆடுன்னு கொடுத்தா வந்துருச்சு சரிங்களா. ஸோ இது ஒரு ஈவன் நம்பர் நம்ம கொடுத்து பார்க்கலாம். என்ட்ரிய நம்பர் பாருங்கள் 90 கொடுக்குறேன். ஸோ 90 இஸ் அ ஈவன் நம்பர் சரிங்களா. ஸோ நீங்கள் எத்தனை டிஜிட் கொடுத்தாலும் ரன் ஆகும். 1 டிஜிட் 2 டிஜிட்டுன்னு கிடையாது, எத்தனை டிஜிட் நம்பர் வேணாலும் நம்ம கொடுக்கலாம். பாருங்கள் நான் ஒரு 5 டிஜிட் நம்பர் வேணால் கொடுப்போம். 1 lakh பாருங்கள் இட் இஸ் அ ஈவன் அப்படின்னு நமக்கு சொல்லிடுச்சு. ஓகே ஓகே. ஸோ நம்ம எத்தனை டிஜிட் நம்பர் கொடுத்தாலும் நமக்கு என்ன தெரியும், நம்பர் கான்செப்ட் படி ஒன்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து 0 2 4 6 8 இருந்தால் தட் நம்பர் இஸ் அ ஈவன். அதை நம்ம அப்படியே செக் பண்ண முடியாதுன்றதுனால மாடுலஸ் ஃபங்க்ஷன் மூலமாக இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி நம்ம வந்து ஒரு நம்பர் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் 0ன்னு செக் பண்ணுறோம், அப்படி இல்லாட்டி ஈவன் ஆடு எப்படி நம்ம அந்த நம்பர்ஸை செக் பண்ணுறோன்றதை நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.